ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பிளான் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம மல்லியை வந்து கெட்ட பேர் எடுக்க வைக்கணுமே அப்படின்றதுக்காக வந்து தூக்குல தொங்க போகிறன்றத ஆக்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி அவங்க பிளானை வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க. இதில் நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா கெட்டவளாக வந்து காமிச்சாங்க. எதுக்காக இடம் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து நல்லவங்கள வந்து காட்டிக்கிட்டு அப்போ தான் வந்து விஜய் வந்து ரஞ்சிதா மேலே வந்து பரிதாபப்பட்டு இந்த மல்லிகையில் வந்து பிரிஞ்சு வந்து மறுபடியும் வந்து ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாழவே வந்து பிடிக்கல. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வந்து விஜயமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். அது வந்து என் கழுத்து கிட்ட வரி வந்து அதுக்கு வந்து என்ன நடுவி வந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த உலகத்தில் நான் வந்து உயிரோடையே இருக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரஞ்சிதா நம்முடைய ராஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா உன்னுடைய பெரியாமா நான் இருக்க உன்னுடைய ஆசையை வந்து நான் வந்து நிறைவேற்றி வைக்கிறேன், இது வந்து உன் மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து சத்தியம் பண்ணுறாங்க. நீ என்னதான் சத்தியம் பண்ணாலும் புத்தியும் பண்ணாலும் எதுவுமே வந்து நடக்க போகிறதில் நடந்தது தாங்க. நம்மளுடைய விஜய்க்கு மல்லி தாங்க வந்து ஒய்ஃபு. நம்மளுடைய மல்லி மேலே வந்து தப்பான அபிப்பிராயம் வந்து இப்போ நம்ம விஜய்க்கு வந்து ஏற்பட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அந்த சந்தேகம் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து விலங்கி நம்முடைய மல்லி விஜய் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த போதும் ஒன்று கிளவி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ் வந்து நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, நாளைக்கு விடிஞ்சதும் வந்து என்னுடைய வேலையை வந்து நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜ் வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னடா வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய்க்கு இந்த மல்லிக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வக்கீலை வந்து நோட்டீஸோடு வந்து வர வச்சு அந்த பேப்பரில் வந்து நம்முடைய விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய விஜயும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்ற கேட்டது பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த பேப்பரில் வந்து நீ ஒரு கையெழுத்து விட்டு போட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கையெழுத்து எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு மல்லிக்கு வந்து டிவோர்ஸ் பத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு இப்போ மறுபடியும் வந்து டிவோர்ஸ் அது இதுன்னு போனால் என்னுடைய மானம் மரியாதைலாம் வந்து என்ன ஆகுது, ஆல்ரெடி எல்லாமே வந்து போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இது வேறு குறையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணினா எனக்கு வந்து வேறு வழி தெரியல, அந்த மல்லிக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி லீகலாக வந்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டு நீங்களும் நானும் வந்து சேர்ந்து வாழ்கிறது தான் வந்து வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க. ரஞ்சிதா நீ வந்து தேவையில்லாத வந்து பேசிகிட்டு இருக்க, அவசரத்தில் வந்து எடுக்கிற முடிவு எந்த முடிவும் வந்து சரியாக இருக்காது, நீங்கள் எல்லோரும் இப்போ அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து பயங்கரமாக திட்டிட்டு அந்த பேப்பரெல்லாம் வந்து கிழிச்சு போட்டு வெளியே போவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ராஜி பார்த்தீங்கன்னா வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா மூக்கை உடச்சிக்கிட்டு வந்து ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.